தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். எக்ஸோடஸ் டிவியின் அருளுரை துளிகள் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் தேவனுடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதிலும் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய காலை தியானத்திற்காக அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின பொதுவான முதலாவது நிருபம் 5வது அதிகாரம் 8, 9 போன்ற வசனங்களை நான் வாசிக்க விரும்புகின்றேன். 1 பேதுரு 5, 8, 9 போன்ற வசனங்கள். தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. வாசித்த இந்த வேத பகுதி நம் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி தான். சரி, இந்த காலை வேளையில், அதாவது கிறிஸ்தவர்கள் என்ற விதத்தில் என்ற முறையில் எவ்வாறு சாத்தானை நாம் தோற்கடிக்க முடியும் என்ற காரியத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். As a Christians, how to defeat Satan? சாத்தானை நாம் எவ்வாறு ஜெயிக்கலாம் அல்லது மேற்கொள்ளுவது, தோற்கடிப்பது, இதை பேதுரு இங்கே மிகவும் அழகாக எழுதுகிறார். சரி, இந்த வசனத்தை நாம் சிந்திப்பதற்கு முன்பதாக ஒரு சில முன்னுரைகளை நாம் இந்த நிருபத்திலிருந்து நாம் காணலாம். சரி, இந்த நிருபத்தை அப்போஸ்தலனாகிய பேதுரு பாடுபட்டு கொண்டிருந்த கிறிஸ்தவர்களுக்கு, விசுவாசிகளுக்கு இதை எழுதுகிறார். அதாவது ஒரு கிறிஸ்தவருடைய, ஒரு விசுவாசியினுடைய வாழ்வில் பாடுகள் என்பது ஒரு புதிதான காரியம் அல்ல. மாறாக இந்த பாடுகளை தேவனே அனுமதிக்கக்கூடியவராக இருக்கிறார். அந்த பாடுகளின் மூலமாக கிறிஸ்துவை நம்மால் மகிமைப்படுத்தி வாழ முடியும். ஏனென்றால் அவர் கொடுக்கின்ற அந்த கிருபை நம்மை விசுவாச பாதையில் நடத்தி செல்வதற்கு அது உதவியாக இருக்கும் என்று எழுதுகிறார். சரி, 1வது அதிகாரத்தில் நாம் நம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்று எழுதுகிறார், லிவிங் இன் ஹோப். அதைத் தொடர்ந்து நாம் பரிசுத்தத்தில் வாழ வேண்டும், லிவிங் இன் ஹோலினஸ் என்று சொல்லுகிறார். அப்புறம் ஒற்றுமையுடன் நாம் வாழ வேண்டும், லிவ் இன் ஹார்மோனி. இதை 1வது அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார். 2வது அதிகாரத்தில் அவர் ஹெவன்லி பிரிவிலேஜஸ், அதாவது நமக்கு பரலோகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள ஆசீர்வாதங்கள், சுதந்திரங்கள் என்ன என்று 2ஆம் அதிகாரம் 1 10 வசனங்களில் பேசுகிறார். 11 25 வசனங்கள்ல அவர் எர்த்லி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அதாவது பூமிக்குரிய பொறுப்புகள் என்ன என்ற விஷயத்தை பேசுகிறார். 3ஆம் அதிகாரத்திற்கு வரும்பொழுது சப்மிஷன் இன் த ஹோம், அதாவது நமது வீட்டில் எவ்வாறு நாம் அர்ப்பணித்து, அதாவது அர்ப்பணிப்பான வாழ்வை நாம் வாழ வேண்டும் என்பதை குறித்து பேசுகிறார். அதாவது 1 7 வசனங்கள். 8 14 வசனங்கள் சப்மிஷன் அண்டர் சஃபரிங், அதாவது பாடுகளுக்கு கீழே நாம் எவ்வாறு அர்ப்பணித்து வாழ வேண்டும் என்று பேசுகிறார். வசனம் 15 22 சப்ஜெக்ஷன் டு கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்கு கீழான அர்ப்பணிப்பு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி 3ஆம் அதிகாரத்தில் முடிக்கிறார். 4ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது பாடுகளை அதிகமாக பேசுகிறார், பாடுகளை பற்றி. சரி, இந்த பாடுகள் என்ன செய்கிறது என்று கேட்டால், முதல் 6 வசனங்கள், அதாவது 4ஆம் அதிகாரம் 1 6 வசனங்கள்ல சஃபரிங் பியூரிஃபைஸ் தி செயின்ட், பாடுகள் ஒருவரை பரிசுத்தப்படுத்தும் என்று அவர் பேசுகிறார். அதே அதிகாரம் 7 11 வசனங்களில் சஃபரிங் யூனிஃபைஸ் தி சர்ச், இந்த பாடுகள் சபையை ஒன்றிணைக்கக்கூடியதாக இருக்கிறது என்று அவர் எழுதுகிறார். வசனம் 12 19 சஃபரிங் குளோரிஃபைஸ் த லார்ட், இந்த பாடுகள் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. சரியா, இதெல்லாம் முதல் 4 அதிகாரங்கள்ல பேசுகிறார். இப்ப 5ஆம் அதிகாரத்திற்கு வரும்பொழுது, அதாவது இஸ் பிளான் டு எண்ட் திஸ் லெட்டர், அதாவது பேதுரு இந்த நிருபத்தை, இந்த 5வது அதிகாரத்தோடு முதல் நிருபத்தை முடிக்க விரும்புகிறார், நினைக்கிறார். அப்படி நினைக்கும் போது he writes the words of encouragement, அதாவது அந்த விசுவாசிகளை உற்சாகப்படுத்த இந்த கடைசி அதிகாரத்தில் 3 அறிவுரைகளை கூறுகிறார். So Peter gives 3 exhortations to the saints,
ஆக அந்த பரிசுத்தவான்களுக்கு, அந்த விசுவாசிகளுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு 3 அறிவுரைகளை இந்த அதிகாரத்தில் சொல்லி அவர் நிறைவு செய்கிறார். சரி, அப்ப இந்த பூமியில் பாடுகள் நமது வாழ்க்கையில் வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும், நாம் எவ்வாறு வாழ வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்பதை இந்த 3 அறிவுரைகளோடு இந்த அதிகாரத்தை அவர் நிறைவு செய்கிறார். சரி, அந்த அறிவுரைகள் என்ன? 1, பி ஃபெய்த்ஃபுல். பி ஃபெய்த்ஃபுல், வசனம் 1-4, அதாவது உண்மையாய் இருப்பது. 2வது அறிவுரை, அதைத்தான் நாம் இப்போது வாசித்தோம், பி ஹம்பிள். அது 2வது அறிவுரை, வசனம் 5-7. 3வது அறிவுரை, பி வாட்ச்ஃபுல், 8-11 வசனங்கள். ஒரு முறை கூட நான் அதை சொல்லிறேன். 5ஆம் அதிகாரத்துல 3 அறிவுரைகளை அந்த பரிசுத்தவான்களுக்கு, விசுவாசிகளுக்கு தருகிறார். முதல் அறிவுரை, பி ஃபெய்த்ஃபுல், அதாவது உண்மையுள்ளவர்களாக இருத்தல், வசனம் 1-4 வசனங்கள். 2வது அறிவுரை, பி ஹம்பிள், தாழ்மையாய் இருப்பது, வசனம் 5-7 வசனங்கள். 3வது அறிவுரை, பி வாட்ச்ஃபுல், வசனம் 8-11. அந்த வசனத்தை தான் நாம் இப்போது வாசித்தோம். சரி, அந்த பி வாட்ச்ஃபுல் என்பதற்கு கவனமாயிருங்கள் என்று நாம் மொழிபெயர்க்கலாம், அல்லது தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருங்கள் என்று அவர் சொல்லுகிறார். சரி, இப்ப நான் ஏற்கனவே முன்னாடியே நான் அந்த தலைப்பு சொல்லியிருந்தேன், as a Christians how to defeat Satan. சாத்தானை நாம் எவ்வாறு தோற்கடிப்பது என்பதைத்தான் இந்த வசனங்களை சொல்லுகிறார். சரி, இப்ப சாத்தான் யார் அப்படின்னு கேட்டா, Satan is an adversary, which means one who accuses at court. அதாவது சாத்தான் என்ற பெயருடைய அர்த்தம் எதிராளி, அட்வர்சரி என்ற அர்த்தம். அது மட்டுமல்ல, பிசாசு, அதாவது the word devil means a slanderer. பிசாசு என்று சொல்லும்போது அதாவது குறை சொல்லுபவன் அல்லது பழி சுமத்துபவன், குற்றம் சாட்டுகிறவன் என்ற அர்த்தம். பாருங்கள், பொதுவாக Satan accuses us before God. தேவனுக்கு முன்பாக நம்மை அவன் குற்றம் சுமத்துகிறவராக இருக்கிறார். அதற்கு உதாரணமா யோபு புத்தகத்தில் பார்க்கலாம், முதல் 2 அதிகாரங்கள்ல பார்க்கலாம். சகரியாவில் இருக்கு 3ஆம் அதிகாரம் 1-5 வசனங்கள். அப்புறம் வெளிப்படுத்தின விசேஷத்துல கூட 12ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் இருக்கு. சரி, அடுத்து இவன் என்ன செய்கிறான் அப்படின்னா, he uses the lips of unsaved people to accuse us falsely. அதாவது மற்றவர்களை பயன்படுத்தி நம்மை தூசிப்பதற்கு அவன் செய்யக்கூடியவனாக இருக்கிறான். அதை 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 12, 3ஆம் அதிகாரம் 16வது வசனம், 4ஆம் அதிகாரம் 4வது வசனம், 14வது வசனத்தில் நாம் காணலாம். அது மட்டுமல்ல, Satan comes either as a serpent to deceive. எவ்வாறு அங்கே ஏதேன் தோட்டத்தில் வந்தானோ அது போன்றதான நிகழ்வுகளிலும் அவன் ஈடுபடக்கூடியவனாக இருக்கிறான். இங்கே நான் வாசிக்கிறோம் as a lion to devour, அதாவது விழுங்கக்கூடிய ஒரு சிங்கத்தை போல அவன் சுற்றி திரிகிறான், வருகிறான் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, he is a liar and murderer. அவர் யார் அப்படின்னா, பொய்யன், பொய்க்கு பிதா, கொலைபாதகன் என்றெல்லாம் யோவான் 8ஆம் அதிகாரம் 44 சொல்லப்படுகிறது. ரைட், இப்படிப்பட்ட குணமுள்ள ஒரு மோசமான இந்த சாத்தானை எவ்வாறு நாம் வெற்றி பெறுவது ஒரு கிறிஸ்தவர் என்ற முறையில்? சரியா? சோ as a Christian, how to do defeat Satan. எவ்வாறு நம்ம வெற்றி பெறலாம், ஜெயிக்கலாம்? நம்பர் 1, அந்த வசனத்தை பாருங்க, 8வது வசனத்துல, பி அலர்ட். பி அலர்ட், தெளிந்த புத்தி உள்ளவங்களா இருக்கு. என்ன அர்த்தம்? we must keep our eyes open and not relax our God. அதாவது நாம் எப்போதும் இப்படி நம்ம கூட சொல்லலாம், அதாவது கண்களை திறந்த நிலையில் ஒரு விழிப்போடு, எச்சரிப்போடு நாம் இருக்க வேண்டும் எல்லா சூழ்நிலையிலும். அதைத்தான் தெளிந்த புத்தியுள்ளவர்களா இருங்கள் அப்படின்னு சொல்றார். இப்ப பாருங்க, எப்போது நமது கண்கள் அதாவது ஒரு எச்சரிப்பான நிலையில் இல்லையோ, இல்லாமல் இருப்போமோ, அப்போது நிச்சயமாக சாத்தான் நம்மை பழி வாங்க தேடுகிறார். உதாரணமா தாவீது பாருங்க, when David relaxed and left the battle, he fell into sin. அவர் கவனமா இல்ல, என்னாச்சு? யுத்தத்தை விட்டுட்டு அவர் ரிலாக்ஸா இருக்குன்னு நினைச்சார். அப்ப என்ன நடந்தது? அவர் பாவத்தில் வீழ்கிறதை பார்க்கிறோம், 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம். அது மட்டுமல்ல,
when Peter felt self-confident, he went to sleep and fell into Satan's trap. அவரும் கூட பாருங்க, ஒரு தெளிந்த புத்தி இல்லாம கவனம் இல்லாம இருந்ததுனால சாத்தானுடைய வலையில் விழுந்ததை நம்ம பார்க்கலாம். சோ அப்ப நம்பர் 1 எவ்வாறு ஜெயிப்பது? பி அலர்ட், தெளிந்த புத்தியா இருக்கணும், எச்சரிப்போடு இருக்கணும். இரண்டாவது ரெசிஸ்ட். நம்ம என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, எதிர்த்து நில்லுங்கள், எதிர்க்க வேண்டும் அப்படின்னு இருக்கு. ரெசிஸ்டிங். சரி, இந்த வார்த்தை, இந்த ரெசிஸ்ட் அப்படின்ற வார்த்தை, திஸ் வேர்ட் கால்ஸ் டு மைண்ட் அன் ஆர்மி. எவ்வாறு ஒரு ராணுவ அந்த படையில் அந்த ராணுவ வீரர்களுக்கு ஒரு எச்சரிப்பு கொடுக்கப்படுமோ அந்த விதமான எச்சரிப்பு அது. ஸ்டாண்டிங் டுகெதர் டு அப்போஸ் தி எனிமி. அதாவது அவர்கள் எல்லாரும் சேர்ந்து, அதாவது நம்முடைய எதிராளிகள் வந்து விட்டார்கள், நாம் கவனத்தோடு இருக்க வேண்டும், அவர்களை வெற்றி பெற வேண்டும் என்ற அந்த ஒரு போர் முழக்கத்தை இங்கே ஒப்பிடுகிறது. சரி, அப்படிப்பட்ட நிலையில் நாம் என்ன செய்ய வேண்டும்னா, கிறிஸ்டியன்ஸ் மஸ்ட் பி யுனைடெட் அகைன்ஸ்ட் சைட்டன். சோ அவனுக்கு எதிராக ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும். அதை நாம் பிலிப்பியர் 1 அதிகாரம் 27 30 வசனங்களில் நாம் காணலாம். சரி, மூன்றாவது, அவனை ஜெயிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், பிலீவ். அதாவது விசுவாசத்தோடு நாம் இருக்க வேண்டும். சரியா? அந்த விசுவாசம் நமக்கு அவசியம். வசனம் 9 இருக்கு, விசுவாசத்தில் உறுதியா இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். சோ பிலீவ். சரி, இப்ப சாத்தானை நாம் எவ்வாறு ஜெயிக்க முடியும், எதிர்க்க முடியும் என்று கேட்டால், we resist him in the faith. விசுவாசத்தில் தான் நாம் அவனை எதிர்க்க முடியும். that means trusting in the victory of Christ. கிறிஸ்துவினுடைய வெற்றியின் மீது நம்பிக்கையோடு இருப்பது. பாருங்க, Satan uses lies as his chief weapon. சாத்தான் இந்த பொய்ய அவனுடைய மிகப்பெரிய ஆயுதமா பயன்படுத்துகிறார். சோ அந்த believer must counteract Satan's lies with God's truth. அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டும்? அந்த பொய்யை நம்மிடம் கொண்டு வரும்போது நாம் இந்த வேத வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை நாம் பயன்படுத்தணும், சத்தியத்தை நாம் பயன்படுத்த வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்கு சோதனை வந்தபோது கூட அவர் எவ்வாறு அந்த சோதனையை மேற்கொண்டார், ஜெயித்தார் அப்படின்னா, பை காட்ஸ் வேர்ட், தேவனுடைய வார்த்தையினாலே அவர் ஜெயித்தார். அதை நாம் மத்தேயு 4 அதிகாரத்தில் காண்கிறோம். சரி, நான்காவது, எவ்வாறு ஜெயிப்பது? ரிமெம்பர், நினைத்துக் கொள்ள வேண்டும். இங்கே சொல்றார், என்ன நாம் அறிந்திருக்க வேண்டும், என்ன நினைத்துக் கொள்ள வேண்டும்? ரிமெம்பர் தட் அதர் கிறிஸ்டியன்ஸ் ஆர் கோயிங் த்ரூ த சேம் ட்ரையல்ஸ் and also you are not alone. மற்ற சகோதரர்களுக்கும் இப்படிப்பட்ட பாடுகள் இருக்கிறது, நாம் தனிப்பட்டவர்கள் அல்ல. If Satan can get us to feel that we are alone, that God has singled us out, then he will discourage and defeat us. அப்ப ஆண்டவர் என் கூட இல்ல, நான் தனியா இருக்கேன் அப்படின்னு எப்போது நாம் நினைக்கிறோமோ, அதை நாம் செயல்படுத்துகிறோமோ, அதை சாத்தான் பயன்படுத்திக் கொள்ளுகிறார். சரி, அப்ப பேதுரு அந்த விசுவாசிகளுக்கு கொடுக்கக்கூடிய அறிவுரை இதுதான். as a Christian, how to defeat Satan. சாத்தானை எவ்வாறு மேற்கொள்வது, ஜெயிப்பது என்று கேட்டால், 1 be alert, தெளிந்த புத்தியோடு இருக்கணும். நம்பர் 2 resist, அவனை எதிர்த்து நிற்க வேண்டும். மூன்றாவது believe, நாம் கிறிஸ்துவினுடைய வெற்றியின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். அந்த விசுவாசத்தில் நாம் உறுதியாயிருந்து அவனை மேற்கொள்ள வேண்டும். கடைசியாக ரிமெம்பர், நினைத்துக் கொள்ள வேண்டும். சோ இந்த காரியங்களின் மூலமாக நாம் அவனை ஜெயிக்கலாம், மேற்கொள்ளலாம். அதைத்தான் இந்த பகுதியில் சொல்றார். எனவே நீங்களும் நானும் பேதுரு சொல்லக்கூடிய இந்த 3 அறிவுரைகளில் ஒரு அறிவுரை, பி வாட்ச்ஃபுல், கவனமாய் தெளிந்த புத்தியோடு விழித்திருந்து கவனத்தோடு செயல்படும் போது தேவ வார்த்தையின் அடிப்படையில், அவருடைய துணையால், வேத வசனத்தின் அடிப்படையால் நாம் அவனை வெற்றி கொள்ளலாம். தேவ நாமம் மகிமைப்படட்டும். ஆமென்.